ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, இங்கே ஃபுட் ஸ்டால் மாதிரி போட்டிருக்காங்க. ஃபுட் ஃபெஸ்டிவல் மாதிரி ஒரு ஸ்கூல் கிரவுண்டில். ஸோ அங்கே தான் வந்திருக்கேன். சென்னையில் கிடைக்கக்கூடிய பிரியாணி, பரோட்டா அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு பயங்கரமாக ஆட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க நம்ம குரூப்பில். ஸோ நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு வந்திருக்கிறோம். பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு. நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி சண்டே வேறையா. ஸோ யூஸ்வலி எல்லோரும் ஃபேமிலியோடு வெளியே போவாங்க, மால்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால சரி அப்படின்னு ஏகப்பட்ட க்ரௌட் பார்க்க முடியுது. ஸோ இது என்ட்ரன்ஸு ஒரு ஸ்கூல் கிரவுண்டில் தான் போட்டிருக்கிறாங்க. ஸோ எவ்வளோ ஸ்டால்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் அவைலபிள் எல்லாமே வந்து பார்ப்போம். வந்துட்டு நிறைய தமிழ் ஃபேமிலி வந்திருக்காங்க. நான் வரும்போதே ஒரு ஃபேமிலியை பார்த்தேன். ஸோ இங்கே இன்னைக்கு ஒருத்தவங்கள மீட் பண்ணேன். ஸோ அவங்க எவ்வளோ வருஷம் இங்கே இருக்காங்க, என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம். ஹாய், ஹலோ. ஸோ வணக்கம். இங்கே தமிழ் தான் நம்ம ஊர், என்னோட சொந்த ஊர், அதே தான் இவங்களுக்கும். ஸோ 2 பேரும் ஈரோடு தான். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ வருஷமாக இங்கே இருக்கீங்க, இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து எவ்வளோ ஆஃபனாக நடக்கும்? இன்ட்ரெஸ்டிங். நான் இங்கே வந்து 20 இயர்ஸாக இருக்கேன். ஸோ கரண்ட்லி நான் வந்து கென்யன் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டேன். இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து எவ்ரி 1 இயர்க்கு ஒன்ஸ் நடக்கும். ஆக்சுவலி இது வந்து கேரளா ஃபுட் ஃபெஸ்டிவல். அதே மாதிரி தமிழ் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்கும். அதே மாதிரி சவுத் இந்தியன் ஃபுட் ஃபெஸ்டிவல் இருக்கும். மோஸ்ட்லி கர்நாடகா, தெலுங்கு, அது எல்லாமே. இட்ஸ் அ வெரி குட் ஈவெண்ட். இங்கே வந்து தமிழ் அசோசியேஷன் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. தே ஹாவ் அசோசியேஷன்ஸ், கல்ச்சுரல் அசோசியேஷன்ஸ். இட்ஸ் அ குட் ஈவெண்ட். இங்கே வந்து நிறைய தமிழ் மக்கள் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் we have 150 families in Nairobi. So it's a good event. It's good to see people and enjoy some good food as well. Okay, so எவ்வளோ ஷாப்ஸ் இருக்கு, நீங்க எந்தெந்த ஷாப்ல எல்லாம் ட்ரை பண்ணீங்க, என்னெல்லாம் இருக்கு, நம்ம ஊர்ல சாப்பிடுற அதே டேஸ்ட் இருக்கா எப்படி? நான் வந்து இது கேரளா ஃபுட் ஃபெஸ்டிவல்ங்கிறதால I have tried பழம்பொரி. It's really nice. It's very authentic. அப்புறம் இங்க பரோட்டா கேரளால அதுதான் கேட்க வந்தேன். பரோட்டா, பீஃப் கறி, பரோட்டா பீஃப் கறி, pork fry, தோடி கூட இருக்கு. You can try all kind of தோடிஸ். Actually street food எல்லாமே இருக்கீங்க. இட்லி, காலையில ஆட்டுக்கால் பாயா, இட்லி was also available. So it's all fun. It's always good to have people. இங்க வேற டிஜே மாதிரி வச்சு அலப்பற பண்றாங்க. It's a live singing happening. Yes. So yeah, it's good to see all of you. And I think everybody thinks Africa is some kind of in poverty land and one of things. That's not the truth. We live a very nice life. Yes. You also see the market, how nice it is. Yeah, so it's always nice. We have a good life actually. Oh yeah, yes, of course. Thank you so much. Thank you so much. கேரளா அசோசியேஷன் ஆஃப் கென்யா அவங்க நடத்தின இந்த ருச்சி இடம் 2026 ஃபுட் ஃபெஸ்டிவலில் இல்லாத ஐட்டமே கிடையாதுங்க. பரோட்டா, பீஃப் கறி, அப்புறம் வந்து புட்டு, கடலைக்கறி, ஆட்டுக்கால் பாயா, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஸ்குவிட்டு, ப்ரான்ஸு, ஃபிஷ்ஷு, சீ ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய இந்த ஜங்க் ஃபுட்ஸு, அப்புறம் ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீமு, ஃபலூடாஸு அப்படின்னு எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருந்துச்சு. இங்கே வந்து ஏறத்தாழ ஒரு 32 ஸ்டால்ஸ் வந்து போட்டிருந்தாங்க.
அது மட்டும் இல்லாமல் கூல்ட்ரிங்க்ஸுக்குன்னு தனி ஸ்டால்ஸ்லாம் கூட போட்டிருந்தாங்க. இங்கே வந்து சண்டே இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் வச்சதுனால தமிழ் மக்களும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதிகமாக வந்து சவுத் இந்தியன் பீப்புளை பார்க்க முடிஞ்சுது. ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா, நாங்க ட்ரை பண்ணது, அது மட்டும் இல்லாம அங்க வந்திருந்த மக்கள்கிட்ட, அவங்ககிட்ட கேட்டது, ஃபுட் ரிவ்யூ வந்து கேட்டப்போ, அப்ஸ் அண்ட் டவுன்ஸா தான் இருந்துச்சு. சில ஷாப்ல நல்லா இருந்துச்சு, சில ஷாப்ஸ்ல ஓகேவா இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு கலவையான ரிவ்யூஸ் தான் நமக்கு கிடைச்சது. அண்ட் குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கான டாய்ஸு, அதுக்கப்புறம் அவங்களுக்கான ஃபேன்சி ஐட்டம்ஸ் அதெல்லாம் கூட சேல் பண்றதுக்கு வச்சிருந்தாங்க. ஓவராலா பார்க்கும்போது, கென்யா வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் ஃபர்ஸ்ட் டைம் நான் அட்டெண்ட் பண்றேங்கிறதுனால, எனக்கு அது வந்து என்ஜாயபிளா இருந்துச்சு. ஸோ சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்கு. ப்ளே ஏரியா ஆக்சஸ் பண்றதுக்கு தனி அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இங்க வரக்கூடிய அடல்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஃபுட்டும், குழந்தைங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இந்த ப்ளே ஏரியாவும் செட் பண்ணியிருந்தது நல்லா இருந்துச்சு. க்ரவுட் ஜாஸ்தி இருந்ததுனால எங்களால அதிக நேரம் இருக்க முடியல. நாங்க டக்குனு கிளம்பிட்டோம். இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள மீட் பண்றேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் கனி.